எல்லாத்துக்கும் வணக்கங்க. மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. நமக்கு இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா தக்காளி குழம்பு தாங்க வைக்க போகிறோம். நம்ம காலையிலேயே இன்றைக்கி தக்காளி குழம்பு வச்சு காலிஃப்ளவர் பொரியல் பண்ணாங்க. அதுக்கு பெரிய வெங்காயம் ஒரு 4-5 எண்ணெய் எடுத்துருக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் எடுத்துக்கோங்க, சூப்பராக இருக்குது. சீரகம், மிளகு, கருவேப்பிலை, வெந்தயங்க, பச்சை மிளகாய்ங்க, வரமிளகாய்ங்க, மஞ்சத்தூள், தேங்காய், தக்காளி, கொத்தமல்லி தூள் இதெல்லாம் எடுத்துருக்குறோங்க. இதெல்லாம் நம்ம எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்து நம்ம கோயம்புத்தூர் ஸ்டைலில் ஒரு தக்காளி குழம்பு வைக்கலாங்க. இது சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சோன்னு நம்ம ஒரு 4-5 வரமிளகாய் போட்டுக்கலாங்க. அது கூடவே வெங்காயம் பூண்டும் போட்டுக்கலாங்க. நல்லா வெங்காயம் பூண்டு நல்லா வணங்கணுங்க. அப்போ தான் இப்போ தக்காளி குழம்பு நல்லாயிருக்கும். அது நல்லா வணங்குதுங்க. பாருங்கள், வெங்காயம் வரமிளகாய் நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சீரகம், மிளகு, வெந்தயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. கொஞ்சம் இது கூட நீங்கள் கடலைப்பருப்பு போட்டுங்க. குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டாக மணமாக இருக்குது. பாருங்கள், இப்போ எல்லாமே நல்லா வணங்கிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கோங்க. 3 தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா வணங்கணுங்க. அப்போ தான் தக்காளி குழம்பு நல்லாயிருக்கு. இந்த தக்காளி குழம்பு இட்லிக்கு வச்சுக்கலாங்க, தோசைக்கு வச்சுக்கலாம், சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம். நல்லா வணங்கிட்டுங்க. நம்ம பாருங்கள், இப்போ தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் சேர்த்திக்கலாங்க. அரை மூடி தேங்காய் சேர்த்து இது நல்லா வணக்கிக்கலாங்க. நல்லா வணங்கிட்டுங்க. அப்புறம் நல்லா தேங்காயை வணங்கிடுச்சுங்க. கொத்தமல்லி தூள் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்திக்கங்க. சரியாக இருக்குது. இந்த கொத்தமல்லி வணங்கிருச்சு. ஒரு 4 ஸ்பூன் சேர்த்தியாச்சு. அதை நல்லா வணக்கலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா வணங்கிருச்சு. கொத்தமல்லியும் வணங்கிருச்சு. இதுக்கு இப்போ நம்ம ஒரு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்து கொஞ்சம் ஆட்டுங்க. ஆறுன கடைசியில் நம்ம அரைச்சிக்கலாம் பேஸ்ட் மாதிரி. பாருங்கள், தக்காளிக்கு பேஸ்ட் டைப்பில் அரைச்சாச்சுங்க. அடுத்தது நம்ம பாருங்கள் பாத்திரம் வச்சாச்சு. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. எண்ணெய் காஞ்சுன்னு தேவைக்கேற்ப கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கடுகு நிறையா போடுங்க. அப்போ தான் தக்காளி குழம்பு சூப்பராக இருக்குது. கடுகு பொரிட்டுங்க. பாருங்கள், கடுகு பொரிஞ்சிருச்சு. ஸ்டேஜில் 2 பச்சை மிளகா போட்டுங்க. பெரிய வெங்காயம் ஒன்று போட்டுங்க. தக்காளி போட்டுக்கோங்க ஒன்று. நல்லா வணங்கிட்டுங்க. நல்லா வணங்கிட்டு பாருங்கள், எல்லாம் வணங்கிடுச்சு. நம்ம அந்த அரைச்ச விழுது இதில் சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், நம்மளுக்கு தேவைக்க குழம்பு வச்சாச்சுங்க. எவ்வளோ உங்களுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்குங்க. அதுக்கு நிறையா ஊற்றாதீங்க, ஓரளவுக்கு கெட்டியாக பதமாக ஊற்றிக்குங்க. பாருங்கள், உப்பு கல்லுப்பு சேர்த்திக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம காலிஃப்ளவருக்கு பொரியலுக்கு ரெடி பண்ணியாச்சுங்க. காலிஃப்ளவர் சுடு தண்ணியில் போட்டு நல்லா அலாசி வச்சுருக்குறேங்க. வெங்காயம், கடுகு, எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு, வெங்காயம் போட்டாச்சுங்க. பாருங்கள், இப்போ தக்காளி, கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. பொரியல் சூப்பராக இருக்குங்க. நான் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சுக்குதாங்க செய்கிறேன். நான் எந்த மசாலாவும் சேர்க்க மாட்டேங்க. நம்ம அரைச்சி வச்சுக்கலாங்க. தக்காளி குழம்புக்கு அந்த விழுது தாங்க எடுத்து வச்சுருக்கிறேன். அதுலேயே பூண்டு இதெல்லாம் போட்டிருக்கறதுனால நான் எதுவுமே சேர்த்துட்டுங்க. வணங்கிட்டுங்க. பாருங்கள், இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க. அது கூட நம்ம காலிஃப்ளவருக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இப்போ காலிஃப்ளவருக்கு இது பண்ணியாச்சுங்க. கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் பொரியலுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாங்க. வேகிறதுக்கு இந்த வணங்குறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சு விழுது அதையும் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. நல்லா காலிஃப்ளவர் வேகிட்டு நம்ம தண்ணி ஊற்றி வேக 10 வாரம் போயிட்டு தண்ணி ஊற்றி பாருங்கள், காலிஃப்ளவர் நல்லா இதாகிடுச்சுங்க. நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் அது வேகிற அளவுக்கு. பாருங்கள், இப்போ காலிஃப்ளவர் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பூ போட்டுக்கலாங்க. தேங்காய் பூ போட்டாச்சுங்க.
பொருள் சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுலேயே சாப்பாடு போட்டு கொஞ்சம் பெரட்டி டிஃபனில் போட்டு கொடுங்க. மதியானம் மிச்சமாக வைக்க அப்படியே சாப்பிட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் மசாலா போடுங்க. நீங்கள் எப்போ மசாலா கடையில் வாங்கி போடாதீங்க. நம்ம வீட்லேயே ஓனாக அரைச்சி இப்போ போடுங்க. அது ரொம்ப குழந்தைகளுக்கு நல்லது. நீங்கள் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி தக்காளி குழம்பும் காலிஃப்ளவர் பொரியல் தாங்க பண்ணியிருக்கிறோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க.